வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், crude oil அண்ட் DXY உடைய அப்டேட் பார்ப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிடுக்கு. இன்னைக்கு நியூஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெரிய லெவல்ல இல்லை. நாளைக்கு ஆஸ்திரேலியா நியூஸ் மட்டும்தான் இருக்கு. புதன்கிழமை தான் நமக்கு வந்து கொஞ்சம் நியூஸஸ் வந்து இருக்கு. அது வரைக்கும் மார்க்கெட்ல பெரிய நியூஸஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடையாது முதல்ல. அதனால பிரைஸ் திடீர்னு ஒரு ப்ரெஷரைஸ்டு ஆகுது அப்படின்னா பேனிக் ஆக வேணும். எந்த நியூஸஸும் கிடையாது. ட்ரேடர்ஸோடைய புஷ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால சின்னதாக அந்த மூவ்மெண்ட்ஸ் வரும். ஏதாவது சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் ரீச் ஆகும்போது அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு DXY பார்ப்போம். DXY இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் நார்மலாக இந்த லெவலில் ஓப்பன் ஆயிட்டு ப்ரைஸ் வந்து அப்படி மெதுவாக ப்ரைஸ் வந்து மேலே ஏறிட்டே இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் போகும்போது இன்னைக்கு மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல சின்னதா ஒரு டிராப் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் உண்டு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப இருக்கிறது வந்து பை ட்ரெண்ட். ஒருவேளை திடீர்னு கீழே வந்தா கூட இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும். ஸோ நம்ம வந்து DXY ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பை சைடு தான், செல் சைடு கிடையாது. ஸோ ப்ரைஸ் அப்சைட் போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஓப்பன் ஆயிட்டு லைட்டா ப்ரைஸ் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு மார்னிங் ஓப்பன்ல இருந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த லோக்கு கீழே சப்போர்ட் லெவல் இப்ப இங்கதான் நிக்குது. ப்ரைஸ் லைட்டா அப்படி மேல போனால் அது வந்து ஒரு 1 hour ஃப்ரேம்ல கூட பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து இங்க இருந்து இப்போ இப்படி மேல கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டு பிரேக் ஆனா இதோடைய ஃபால் நல்லா இருக்கும். நல்லா ஒரு பெரிய ஃபாலாக மார்க்கெட்ல இருக்கும். ஒரு 82 வரைக்கும் போயிட்டு வந்துச்சு அப்படின்னா கீழே பாட்டம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 79 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இல்ல டைரக்டாவே இந்த மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது, இங்க இருந்து இப்ப கீழே தான் போகுது அப்படின்னா எங்க சப்போர்ட் கிடைத்தாலும் இந்த மார்க்கெட் மேல போகும். இந்த மார்க்கெட் பை ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் அதை நல்லா கிளீனா புரிஞ்சுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மார்க்கெட் செல் எல்லாம் ஆகல. கரெக்ஷன் செல் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு லாங் டிரைவ் பண்ணணும் கோல்ட்ல அப்படின்னு, சாரி ஆயில்ல லாங்கா ஒரு 1 month 15 days இந்த மாதிரி ட்ரையல் பண்ணி ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ப்ரைஸ் கீழே வரும்போது பை பண்ணுங்க. இந்த டாப் அண்ட் டாப்ல பை பண்ணாதீங்க. இம்மிடியட்டா மார்க்கெட் திருப்பி கீழே விழுந்து தான் மேலே ஏறும். அதனால பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த இடம் கிடையாது, இதுக்கு கீழே இந்த 81க்கு கீழே மார்க்கெட் வந்தா எங்க பை கிடைச்சாலும் பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போடுறோம். மார்க்கெட் இன்னைக்கு தானே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவு என்ட்ரிஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1 hour 2 hour வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது தான் பெஸ்ட் ட்ரேடிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் செட்டப்ஸ் கிடைச்சாதான் ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வர் அட்லீஸ்ட் இந்த ஹையை தாண்டினா கூட நம்ம வந்து மேலே செல்லிங் எதிர்பார்க்கலாம். அந்த ஹையே தாண்டல, அந்த நியூஸ்க்கு கூட நமக்கு பார்த்தீங்கன்னா நான்ஃபார்ம் பேரோல சைட்வேல போய் சும்மா அப் டவுன் போட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. இந்த லோ 23.23க்கு கீழே உடையணும், க்ளோஸ் பண்ணணும். ஒரு 1 hour க்ளோஸ் ஆகுது நடந்தால் தாராளமா செல் ட்ரை பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங்கா ட்ரை பண்ணுங்க. கீழே நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்து திருப்பி மார்க்கெட் ரைஸ் ஆகி டிராப் ஆகும்போது அந்த ரைஸ்ல போய் நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஐ மீன் இப்ப டேல இருக்கோம், இப்போ ப்ரைஸ் வந்து கீழே வருது, இன்னும் இப்படி கீழே வந்துருச்சு. இப்ப மேல ஏறி கீழே இறங்கும் போது இந்த மாதிரி இடங்கள்ல செல் ட்ரை பண்றதுதான் பெஸ்டா இருக்கும். அப்பதான் நமக்கு வந்து ஸ்டாப் ரொம்ப நியர்ல இருக்கும். கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து நல்லாவே கீழே டிராப் ஆகிற மாதிரி தான் சுச்சுவேஷன் தெரியுது. பார்ப்போம் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. நம்ம 4 hourல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி கீழே வந்து திருப்பி இந்த ஹை பிரேக் ஆனாதான் மார்க்கெட் மேல. அப்ப எப்படி பார்த்தாலும் 1947க்கு மேல மார்க்கெட் போனா தான் நமக்கு பை ஆகும். ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும்னா 1955, இந்த 1955க்கு மேல மார்க்கெட் பாஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு பை. இல்ல மார்க்கெட் கீழே வருது, ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த லோ பிரேக் ஆகும்போதே நம்ம செல் எடுக்கலாம். 1929க்கு கீழே மார்க்கெட் நல்லா க்ளோஸ் பண்ணி நிக்க ஆரம்பிக்குது, அதுக்கு கீழே மார்க்கெட் போக ஆரம்பிக்குதுன்னா நீங்க தாராளமா செல் ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் கரெக்ஷன் செல்ல தான் இருக்கு. இந்த கரெக்ஷன் செல் 1900 வரைக்கும் போகணும், அங்க போய் தான் நிற்கும். அட்லீஸ்ட் 1900
7 வரைக்குமாவது போகும். போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே வருதா மேலே வருதாங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ 34 லெவலுக்குலாம் மார்க்கெட் உடைக்குது. ஸோ அதனால கீழே உடைத்தால் தாராளமா செல் எடுக்க ட்ரை பண்ணுங்க வித் ஸ்டாப் லாஸோட இப்போ கிடைக்கிற ஹையை. ஒருவேளை பிரைஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸ்பீச்சஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் புஷ் பண்ணா 55க்கு மேலே க்ளோஸ் பண்ணா ஒரு பை இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் 64 வரைக்கும் நமக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி 64ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ கீழே சப்போர்ட் எடுத்து இதை பிரேக் பண்ணா நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல வெயிட் பண்ணுங்க. 29 கீழே நல்லா ஸ்ட்ராங்கா செல் பண்ண ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து இன்ட்ராடே பேசிஸ் தான். இல்ல ஸ்விங் பேசிஸ்னா நமக்கு கண்டிப்பா 1924க்கு கீழே போனாதான் நம்ம செல் எடுக்கணும். க்ளோஸ் பண்ணாதான் செல் எடுக்கணும். அப்பதான் பிரேக் அவுட் ஆக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இன்னும் பிரேக் அவுட் மல்டியா கன்ஃபார்ம் பண்ணலாம். உதாரணமா பிரைஸ் வந்து இதை உடைச்சிட்டான், இப்ப லைட்டா ஏறி இறங்கும் போது நம்ம இந்த இடத்துலயே செல் ட்ரை பண்ணலாம் வித் ஸ்டாப் லாஸோட. ஓகேங்களா, நமக்கு ஸ்டாப் கம்மியா இருக்கும், அதோடைய ப்ராசஸ் அதிகமா இருக்கும். பட் இங்க போறது, இந்த இடத்துல நம்ம இப்போ போறது அப்படிங்கிறது 29 பக்கமா போறதுங்கிறது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் என்ட்ரியாக இருக்கும். ஆனா இதுக்கு ரொம்ப ஸ்டாப் லாஸ் வைக்கல அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகும். ஸோ இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு முடிந்த அளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ட்ரேட் பண்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல போடுங்க அல்லது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். தேங்க்யூ.